வெல்கம் டு நம்ம மேக்ஸ் 12th சம் மேக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். வாங்க இப்போ 2.8ல 4th சம் பார்க்கலாம். 4th சம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 cos alpha equal to x plus 1 by x and 2 cos beta equal to y plus 1 by y கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரூவ் பண்ணோம்னா x by y plus y by x equal to 2 cos alpha minus beta, xy minus 1 by x by equal to 2y sin alpha minus beta. Third one, x power m by y power n minus y power n by x power m equal to 2y sin m alpha minus n beta. Fourth one, x power m y power n plus 1 by x power m y power n equal to 2 cos m alpha plus n beta நம்ம ப்ரூவ் பண்ணணும்ப்பா. வாங்க இப்ப சம் பார்க்கலாம். சொல்யூஷன் given என்ன கொடுத்திருக்காங்க 2 cos alpha equal to x plus 1 by x. சரி, first இதை cross multiple பண்ணுங்க. implies 2 cos alpha equal to x square plus 1 by x. cross multiple பண்ணிடலாம்ப்பா. 2 cross multiple பண்ணிடலாம்ப்பா. implies 2 cos alpha into x equal to x square plus 1. எல்லாமே ஒரே சைடுல கொண்டு வந்துடலாம். x square minus 2 cos alpha into x plus 1 equal to 0. இது எந்த ஃபார்மட்ல இருக்கு? which is in the form of quadratic equation. form of ax square plus bx plus c equal to 0. here a என்னப்பா 1, b வந்து x இந்த கோஎஃபிஷியன்ட், b is equal to minus 2 cos alpha, c is equal to 1. சரி, இதை சால்வ் பண்ற அந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். x is equal to என்னது minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இங்க b இருக்க இடத்துல என்ன இருக்கு 2 cos alpha இருக்கு. அப்ப மைனஸ் ஆகுன்றப்ப உனக்கு பிளஸ் ஆயிரும். 2 cos alpha plus or minus root of b square என்னப்பா minus 2 cos alpha whole square minus 4 into a வந்து 1 தான், c 1 தான். அப்போ 1 into 1 whole divided by 2a. அப்ப 2 into 1. சரி, இப்போ இது ஃபர்ஸ்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. which is equal to 2 cos alpha plus or minus root of 4 cos squared alpha minus 4 whole divided by 2. ரூட்டுக்குள்ள இருக்கிறதுல 4 மட்டும் காமன் எடுத்துக்கலாம்ப்பா. வாங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. equal to 2 cos alpha plus or minus 4 cos square minus 1 cos square alpha minus 1 divided by 2. இந்த 4த்துக்கு வெளியில கொண்டு வந்தா 2 மாறிடும். equal to 2 into cos alpha plus or minus 2 root of நமக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப sin squared alpha என்னது 1 minus cos squared alpha. இங்க என்ன இருக்கு cos squared alpha minus 1 இருக்கு. அப்ப minus 1 minus cos squared alpha ன்னு சொல்லி எழுதிக்கிறோம். மாத்தி எழுதிக்கிறோம் divided by 2. இந்த ஸ்டெப்ல 2 மொத்தமா காமன் எடுத்துடலாம். அப்ப என்னது cos alpha plus or minus root of இந்த இடத்துல ஒரு மைனஸ் இருக்குல்ல, அப்ப i இங்க போட்டுடலாம்லப்பா. root of 1 minus cos squared alpha பதிலா sin squared alpha ன்னு சொல்லி போட்டுடலாம். whole divided by 2. இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம்ப்பா. அடுத்த ஸ்டெப்ல இந்த சைனை வெளில கொண்டு வந்துடலாம். அப்ப cos alpha plus or minus i sin alpha. x வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு? x is equal to cos alpha plus i sin alpha. ஏன்னா பிளஸ் மைனஸ் ரெண்டுமே கமா cos alpha minus i sin alpha ரெண்டு வேல்யூ கிடைச்சிருக்கு. சரி, நம்ம என்ன செய்ய போறோம்? ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் தான் எடுக்க போறோம். let x is equal to cos alpha plus i sin alpha. நமக்கு என்ன ஃபர்ஸ்ட் ப்ரூஃப்னா x by y plus y by x. அப்ப இங்க பாத்தீங்கன்னா 1 by x நமக்கு என்னன்னு தெரியணும்ல. அப்ப 1 by x நம்ம கண்டுபிடிக்கிறோம். 1 by x is equal to cos alpha 1 by cos alpha plus i sin alpha. இந்த மாதிரி இருந்துச்சு என்ன செய்வோம்? கான்ஜுகேட் எடுத்து மேலே கீழே மல்டிப்ளை பண்ணுவோம்.
அப்ப இன்டு cos alpha minus I sin alpha cos alpha minus I sin alpha. இந்த மல்டிப்ளை பண்ண டினாமினேட்டர் என்ன கிடைக்கும் நமக்கு a plus b into a minus b னா a square minus b square இங்க இமேஜினரி இருக்கறனால a square plus b square ன்னு கிடைக்கும். அப்ப நமக்கு என்னப்பா கிடைக்கும் cos alpha minus I sin alpha whole divided by cos squared alpha plus sin squared alpha. நமக்கு ஏற்கனவே தெரியும் cos squared alpha plus sin squared alpha என்னப்பா 1 என்று தெரியும். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும் இங்க equal to cos alpha minus I sin alpha. அப்ப 1/x நமக்கு என்ன கிடைச்சிருக்கு cos alpha minus I sin alpha ன்னு கிடைச்சிருக்கு. சரி, இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம் 2 cos alpha equal to x plus 1/x ன்னு சொல்லி எடுத்துக்கிட்டு நம்ம x வேல்யூ 1/x வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அதே சேம் வே இங்க என்ன கொடுத்திருக்காங்க இந்த x இருக்க இடத்துல y இருக்கு. அப்ப y plus 1/x equal to 2 cos betaன்றதை எடுத்துக்கிட்டேன்னா அப்ப சிமிலர்லி y எப்படி எழுதலாம் இங்க ஆல்பா இருக்க இடத்துல பீட்டா போட்டு எழுத போறோம். அப்ப y is equal to என்னப்பா cos beta plus I sin beta, comma 1 by y is equal to cos beta minus I sin beta. இப்ப நம்ம x வேல்யூ 1 by x வேல்யூ y வேல்யூ 1 by வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. வாங்கப்பா ஃபர்ஸ்ட் ஒன் சொல்யூஷன் பார்க்கலாம். என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா to prove that x by y plus y by x equal to 2 cos alpha minus beta ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Now x by y equal to x என்னப்பா இருக்கு cos alpha plus I sin alpha divided by y என்னது cos beta plus I sin beta. சரி, டிவிஷன்ல இருக்கு அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் டிவிஷன் என்ன செய்வோம் ஆங்கிளை சப்ராக்ட் பண்றதுக்கு ஈக்குவல் தானப்பா. அப்ப எழுதிக்கலாம் which is equal to cos alpha minus beta plus I sin alpha minus beta. இப்போ x by y கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிக்கணும் y by x கண்டுபிடிக்கணும். அந்த y by x பாத்தீங்கன்னா இதோட ரெசிப்ரோக்கல் தானே x by y ന്റെ ரெசிப்ரோக்கல் தானே இருக்கு. அப்ப எப்படி எழுதலாம் பாருங்க y by x equal to ரெசிப்ரோக்கல்னா என்ன செய்வோம் நம்ம இதோட கான்ஜுகேட் தான் இருக்கும். கான்ஜுகேட் இடையில மைனஸ் சிம்பல் தானே போடுவோம். அப்ப எப்படி எழுதலாம் அது equal to cos alpha minus beta minus I sin alpha minus beta. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம x by y கண்டுபிடிச்சிட்டோம் y by x கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ வாங்க இதில் அப்ளை பண்ணிடலாம். LHS வாங்க இப்போ LHS கண்டுபிடிச்சிடலாம். LHS என்னப்பா இருக்கு x by y plus y by x. x by y எங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த இருக்கு cos alpha minus beta plus I sin alpha minus beta plus y by x இந்த இருக்கு cos alpha minus beta plus minus I sin alpha minus beta. ரெண்டே ஆட் பண்ணோம். ஆட் பண்றப்ப ஆப்போசிட் சைன் வந்து சேஞ்ச் கேன்சல் ஆயிடும். நமக்கு பிளஸ் I மைனஸ் I கேன்சல் ஆயிடும். அப்ப என்ன இருக்கு இங்க ஒரு காசு இருக்கு இங்க ஒரு காசு இருக்கு. ரெண்டே ஆட் பண்ண என்னப்பா கிடைக்கும் 2 cos alpha minus beta. இதுதான் என்னது RHS. Hence 1 is proved. இப்போ 1 ப்ரூவ் பண்ணிட்டோம்ப்பா. வாங்க செகண்ட் ஒன் பார்க்கலாம். செகண்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க xy minus 1 by xy is equal to 2I sin alpha minus beta நம்ம ப்ரூவ் பண்ணோம். சரி வாங்கப்பா சொல்யூஷன் பார்க்கலாம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போறோம் xy கண்டுபிடிக்க போறோம். xy is equal to என்னது cos alpha plus I sin alpha x y என்னது cos beta plus I sin beta. ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ல மல்டிப்ளை பண்றது எனக்கு தெரியும் என்னது ஆங்கிளை வந்து ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் தான். அப்ப என்ன கிடைக்கும் cos alpha plus beta plus I sin alpha plus beta. சரி இப்போ xy நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இங்க பாருங்க 1 by xy கொடுத்திருக்கோம். 1 by xy இதோட ரெசிப்ரோக்கல் தான். ப்ரீவியஸ்ல பார்த்த அதே மெத்தட் யூஸ் பண்ண போறேன். 1 by xy is equal to என்னது நடுவுல மைனஸ் போடுறதுக்கு ஈக்குவல் தான். என்ன இதோட கான்ஜுகேட் தானே இது. அப்ப என்ன வரும் உனக்கு cos alpha plus beta minus I sin alpha plus beta. சரி இப்போ வந்து xy கண்டுபிடிச்சாச்சு 1 by xy கண்டுபிடிச்சாச்சு.
இப்போ இந்த LHS அப்ளை பண்ணிடலாம். LHS என்ன கொடுத்துருக்காங்க? xy minus 1 by xy equal to xy இந்த கண்டுபிடிச்சிருக்கோம், எழுதிக்கலாம். cos alpha plus beta plus I sin alpha plus beta minus 1 by xy என்னது? cos alpha plus beta minus I sin alpha plus beta. இப்போ மைனஸ் அளவுல மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? cos alpha plus beta plus I sin alpha plus beta minus cos alpha plus beta. ஏன்னா மைனஸ் ஆல மல்டிப்ளை பண்றோம், இது மைனஸ் ஆயிரும், இது பிளஸ் ஆயிரும், பிளஸ் I sin alpha plus beta. பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும்பா. அப்ப என்ன, இது வந்து I sin இருக்கு, இங்க ஒரு I sin இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 2I sin alpha plus beta ன்னு கிடைச்சிருக்கு. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. is equal to RHS. Hence 2 is proved. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். வாங்க இப்ப தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? x power m by y power n minus y power n by x power m equal to 2i sin m alpha minus n beta ன்னு கொடுத்திருக்காங்க. as usual தான். ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. now x power m by y power n equal to x என்ன நமக்கு தெரியும்ல, cos alpha plus I sin alpha, x power m கொடுத்திருக்காங்க, அப்ப power m whole divided by y power n. y என்னன்னு தெரியும், cos beta plus I sin beta whole power n. ஏன்னா y power n ன்னு கொடுத்திருக்காங்க. as usual ஃபார்முலா நமக்கு தெரியும். இப்போ பவர்ல m இருந்துச்சா டிமாரிலா என்ன சொல்லுது, முன்னாடி நம்ம ஆங்கிளுக்கு முன்னாடி வச்சு எழுதிடலாம்லப்பா. அப்ப என்ன வரும் நமக்கு, cos m alpha plus I sin m alpha whole divided by cos n beta plus I sin n beta. சரி, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? x power m by y power n கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து என்னது, டிவிஷன்ல இருந்துச்சுன்னா ப்ரீவியஸ் நம்ம பார்த்திருக்கோம், மேல வந்து ஆங்கிள் செப்பரேட் பண்ணி எழுதுவோம்லப்பா. அப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? equal to cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta. சரி, இப்போ x power m by y power n கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. நெக்ஸ்ட் இதை கண்டுபிடிக்கலாம், y power n by x power m நினைப்பா. இதோட ரெசிப்ரோக்கல் தான் இது. ரெசிப்ரோக்கல் இதோட கான்ஜுகேட், நடுவுல மைனஸ் சிம்பல் போட்டா போதும்ல, அங்க எழுதிடலாம். y power n by x power m equal to cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. சரி, இது வந்து என்னது, x power m by y power n. இதை வச்சுதான் நம்ம LHS அப்ளை பண்ணி கொண்டு வர போறோம். வாங்க LHS பார்த்துடலாம். LHS என்னப்பா கொடுத்துருக்காங்க? x power m by y power n minus y power n by x power m equal to, அப்படியே எழுதிக்கலாம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta minus of, இது அப்படியே எழுதிடலாம், cos m alpha minus n beta minus I sin m alpha minus n beta. சரி, இது உள்ள மைனஸ் ஆல் மல்டிப்ளை பண்ணலாம் செகண்ட் டைம். அப்ப என்ன கிடைக்கும்? cos m alpha minus n beta plus I sin m alpha minus n beta minus cos m alpha minus n beta minus into minus plus I sin m alpha minus n beta. இப்போ பிளஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2i, I sin இங்க ஒரு I sin இருக்கு, அப்ப 2i sin m alpha minus n beta. இதான இப்ப RHS ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க, equal to RHS. Hence 3 is proved.
இப்போ தேர்ட் ஒன் கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்க இப்போ ஃபோர்த் ஒன் பார்க்கலாம். வாங்க இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் எம் இன்ட்டு ஒய் பவர் என் பிளஸ் 1/x power m into y power n equal to 2 cos m alpha plus n beta ப்ரூவ் பண்ணோம். வாங்கப்பா. now first இந்த term மட்டும் கண்டுபிடிச்சிடலாம். x power m into y power n equal to first x power m கண்டுபிடிச்சிடலாம். என்னது cos alpha plus I sin alpha whole power m into y எடுத்துக்கலாம் cos beta plus I sin beta whole power n. நமக்கு தெரியல டிமார்கன் லா யூஸ் பண்ணி உள்ள கொண்டு வந்துடல. which is equal to cos m alpha plus I sin m alpha next cos n beta plus I sin n beta. சரி, அடுத்து என்ன செய்யணும்? மல்டிப்ளிகேஷன். மல்டிப்ளிகேஷன் என்னது? இந்த ஆங்கிள் வந்து ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் தானே. அடுத்து மல்டிப்ளிகேஷன் பா. இந்த மல்டிப்ளிகேஷன் என்னது? இந்த ஆங்கிள் ஆட் பண்றதுக்கு ஈக்குவல் தானே. அடுத்து என்ன ஸ்டெப் வரும் பாருங்க. cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta. சரி, இப்ப x power m into y power n கண்டுபிடிச்சோம். அடுத்து இதோட ரெசிப்ரோக்கல் பார்க்கணும். அப்ப என்ன வரும்? 1/x power m into y power n equal to cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta. சரி, இது இப்ப x power m into y power n கண்டுபிடிச்சிட்டோம். 1/x power m into y power n கண்டுபிடிச்சிட்டோம். அவங்க LHS பார்த்துடலாம். LHS என்னப்பா? x power m into y power n plus 1/x power m into y power n equal to first என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? cos m alpha plus n beta plus I sin m alpha plus n beta plus next இது cos m alpha plus n beta minus I sin m alpha plus n beta is equal to இந்த பிளஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும்பா. அப்ப உனக்கு என்ன கிடைக்கும்? இங்க ஒரு காசு இங்க ஒரு காசு. அப்ப என்னது? 2 cos m alpha plus n beta is equal to என்னப்பா? RHS. Hence 4 is proved. Therefore 3, 4 is proved. அப்ப என்னது? 1 2 3 4 நாலுமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதோட 4th சம் கம்ப்ளீட் பண்ணிட்டப்பா. வாங்க 5th சம் பார்க்கலாம். Thank you.